வணக்கம். நீங்க பார்க்க போறது வெள்ளித்திரை ஸ்பெஷல். இன்னைக்கு வெள்ளித்திரை ஸ்பெஷல்ல முதல்ல பார்க்க போற நிகழ்ச்சி திரைக்கு பின்னால். இன்னைக்கு திரைக்கு பின்னால் நிகழ்ச்சியில இடம்பெறும் கலைஞர் சலீம், சதுரங்க வேட்டை 2ஆம் பாகத்தின் இயக்குனர் நிர்மல் குமார். வணக்கம் சார். வணக்கங்கம்மா. சதுரங்க வேட்டை 2ஆம் பாகத்தோட கதை ஃபர்ஸ்ட் பார்ட்டோட கண்டினியூவேஷனா இல்ல ஒரு புது கதையா? தொடர்ச்சின்னு சொல்ல முடியாது. இது காந்தி பாபுன்ற கேரக்டரை த்ரோ பண்ணது. அதில் ஃபர்ஸ்ட் பார்ட்டில் பார்த்தீங்கன்னா நட்டி நடிச்சிருப்பார். இதில் அரவிந்த்சாமி சார் நடிக்கிறார். இன்றைக்கி கான்டெம்பரரியில் இருக்கக்கூடிய ஈவெண்ட்ஸ் ஒரு 6 விஷயத்தை வச்சு அவங்க பேஸ் பண்ணி அந்த படம் பண்ணியிருந்தாங்க. அதே ரைட்டர் தான் பண்ணியிருக்கார் வினோத். பட் அவரால் பண்ண முடியல இந்த படத்தை. வேற ஒரு படம் பண்ணுறதுனால அந்த கதையை நீங்கள் பாருங்கள், கேட்டுங்க. நண்பர் சொன்னதுனால கேட்டதுக்கப்புறம் ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ அரவிந்த்சாமி சார் பண்ணும்போது லோக்கலாக இறங்க முடியாது, ஹைடெக்காக கொஞ்சம் அவருக்கான ஒரு விஷயம் பண்ண வேண்டியிருந்தது. அதெல்லாம் சேர்த்து அழகாக சூப்பராக வந்திருக்கு. சதுரங்க வேட்டை முதல் பாகத்தை பார்த்தீங்கன்னா டைரக்ட் பண்ணது வினோத். ஆனால் இந்த படத்தை உங்ககிட்ட கொடுக்கறதுக்கு என்ன காரணம்? அதான் அவருக்கு சூழ்நிலை, அவர் பண்ணுறதுக்கான அந்த டைம் இல்லை அவருக்கு. அவர் கார்த்தி சார் படம் ஒன்று பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அப்போ மனோபலா சார் படம் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை. அப்போ இந்த படம் டேக் ஆஃப் அரவிந்த்சாமி சார் டேட் கிடச்சிருச்சு, எல்லாருடைய டேட்டும் இருக்குது. ஸோ இது பேரலாகவும் போக முடியல அவரால். ஸோ அப்போ வேறு ஒரு டைரக்டர் இதுக்கு வேணுன்ற ஒரு நிர்பந்தம் வந்தது. அப்போ என்னை சூஸ் பண்ணி கூப்பிட்டாங்க, பேசுனாங்க. சரி, கதை பிடிச்சிருந்தா பண்ணுறேன்னா கதை பிடிச்சிருந்தது பண்ணேன். அருண் சுவாமி சாரோட ஒர்க் பண்ணியிருக்கிறீங்க. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி நம்ம நேயர்கள் கிட்ட கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கோங்க சார். அரவிந்த்சாமி சார் பெரிய பெரிய டெக்னீஷியன்ஸ், பெரிய பெரிய டைரக்டர்ஸ் கிட்டலாம் ஒர்க் பண்ணவங்க. நமக்கு இது வளர்ந்து வர்ற சூழ்நிலையில் இதுதான் 2வது படம். அது எனக்குள்ளே ஒரு சின்ன தயக்கம் இருந்தது, இதை எப்படி ஹேண்டில் பண்ணுவோம், சார் கூட எப்படி கோஆப்ரேஷனு இதுன்ட்டு. ஸோ ஃபஸ்ட் டே ஷூட், ஒரு ஃபோட்டோ ஷூட்டில் போய் உள்ளே இறங்கி இதுன்ட்டு சார் இப்படி சார்னும் போது அவரும் ஈஸியன் டேக் அண்ட் ஈஸியாக பயங்கர கோஆப்ரேஷனு. நானே எதிர்பார்க்கல. படம் முடிகிற வரைக்கும் அந்த கோஆப்ரேஷன் இருந்தது. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா த்ரிஷாவை ஒரு 3 வயது குழந்தைக்கு அம்மாவா நடிக்க வச்சிருக்கீங்களாமே, அது உண்மையா? கண்டிப்பாக அப்படி இந்த படத்தில் அவங்களுக்கு கேரக்டர் கிடையாது. அவங்களும் பார்த்தீங்கன்னா ஈக்குவல் டு அரவிந்த்சாமி சார் மாதிரி இவர் கான் மேன், அவங்க கான் கேர்ள். த்ரிஷாவை பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கு நடிக்க வைக்கணும்னு எந்த மாதிரியான விஷயங்களை வச்சு தேர்வு பண்ணீங்க? அவங்க பார்த்தீங்கன்னா இந்த விண்ணை தாண்டி வருவாளில் பார்த்தீங்கன்னா வேற ஒரு ஜோனரில் வேற ஒரு ரொமான்டிக் மூடில் இருந்திருப்பாங்க. அவங்க இப்படி ஒரு கான் மேனாக அந்த கான் ஜோனருக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு படத்தில் இவங்க இப்படி இருந்தாங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படின்றத ஃபீல் பண்ணி தான் பண்ணுது. சதுரங்க வேட்டை ஃபர்ஸ்ட் பார்ட்டில் நடித்தவங்க யாருமே செகண்ட் பார்ட்டில் நடிக்கலையே, அதுக்கு என்ன காரணம்? தேவைப்படலை கேரக்டரேஷன் தான். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் அதில் பிரகாஷ்ராஜ் சார் கிடையாது, நாசர் சார் கிடையாது, அதேமாதிரி பார்த்தீங்கன்னாக்கா யோகி பாபு, இவங்களாம் யாரும் கிடையாது. அது தமிழ்நாடு சுற்றி இருக்கக்கூடிய 6 ஈவெண்ட்டை பேஸ் பண்ணி போயிட்டு இருந்தது. இது சென்னையில் நடக்கக்கூடிய ஒரு கதை. அதுக்கான ஆர்டிஸ்ட், அதுக்கான இதுன்னு தேடல் வரும்போது அவங்களாம் யாரும் தேவைப்படலை. அதனால் நீங்கள் த்ரில்லர் படம் தான் எடுப்பீங்களா? இல்லை, இது த்ரில்லர் இல்லை. இந்த படம் அது ஒரு கான்வென்டான ஃபிலிம்னு வச்சிங்களேன். இதை பார்த்திங்கன்னா அதுவும் த்ரில்லர் கிடையாது, ஒரு ஆக்ஷன் அட்வென்ச்சர் இருந்துகிட்டு இருக்கும் அண்டர் கரண்ட்டில். பட் ஆனால் ஒரு லவ்வும் இருக்கும் அதில் ஒரு ஃபேமிலி ட்ராமாவும் இருக்கும். எல்லாமே ஆல் ஜோனருக்கான படமாக தான் சலீமும் வந்தது. அதே பேட்டர்ன் தான் இதுவும் இருக்கும், லவ்வும் இருக்கும், எல்லாம் இருக்குது. ஆர்யாவை வச்சு படம் பண்ண போறீங்கன்னு நிறைய நியூஸ் வந்துக்கிட்டே இருந்தது. இப்போ அந்த விஷயம் என்ன ஆச்சு? இல்லை, அவர் சார் பிஸியாக இருந்தாங்க. கம்பெனி நம்மக்கிட்ட பேசின கம்பெனிக்கும் கொஞ்சம் டிலே ஆகுது, வெயிட் பண்ணலாம்னாங்க. அந்த நான் இல்லை. ஸோ அதனால் நெக்ஸ்ட் பண்ணிப்போம் அப்படின்ட்டு சதுரங்க 2க்கு வந்துட்டேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா பாரதி ராஜா சாரோட உதவியாளராக இருந்திருக்கீங்க. அவர்கிட்ட இருந்து என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் கற்றுக்கிட்டீங்க? சினிமா ஒரு விஷுவல் மீடியா. இங்கே டயலாக்ன்றது பெரிய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கக்கூடாது. எங்கே வேணுமோ அதை மட்டும்தான் அங்கே சொல்லணுமே தவிர வார்த்தைகளில் மற்றதெல்லாம் விஷுவல் தான் கதை சொல்லணுன்றதை அவர்கிட்ட வந்ததுக்கப்புறம் தான் அதை அதிகமாக கற்றுக்கிட்டேன். பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் காதல் ஓய்வுன்னு ஒரு படம் பண்ணியிருப்பார். அதில் ஒரு 15 நிமிஷம் ஒரு ஃப்ளாஷ்பேக்கில் ரிவீல் பண்ண வேண்டிய இடம், ஒரு டைலாக் இருக்காது, ஒன்லி விஷுவலும் ஆர்ஆரும் கன்வே பண்ணிட்டு போயிட்டு இருக்கோம். இந்த மாதிரியான சாதனைகள்லாம் அவரை தாண்டி வேறு யாருமே பண்ணலை. இன்றைக்கும் தமிழ் இண்டஸ்ட்ரியில் டேரக்டர்னு சொன்னால் நம்ம பாரதிராஜா சாரை தான் சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஸோ அவர்கிட்ட கற்றுக்கிட்ட விஷயங்கள் ஏராளம். அதை ஒன்றா வரிசைப்படுத்திகிட்டே போயிட்டே இருக்கலாம். பாரதி ராஜா சார் நடிப்பில் ஒரு படம் பண்ண போகிறீங்க அப்படின்னு நிறைய நியூஸ் வந்துச்சு. இப்போ அந்த படம் எந்த நிலையில் இருக்குது? நடக்கும், கூடிய சீக்கிரத்தில் நடக்கும். ஓமை பண்ண சொன்னாங்க. நான் தெலுங்கு இதுன்னு போயிட்டு இருந்ததுனால கொஞ்சம் அதை தவிர்க்க முடியாத சூழ்நிலையில் பண்ண முடியல.
கண்டிப்பாக அடுத்து நடக்கும். ஸோ உங்களோட நெக்ஸ்ட் மூவி வந்து என்ன மாதிரியான படமா இருக்கு? அதுல வந்து ஹீரோ யாரு? ஹீரோ பேச்சுவார்த்தைகள் நடந்துகிட்ருக்கு. பெரிய ஆர்டிஸ்ட் தான், கண்டிப்பாக பெரிய கம்பெனி, ஒரு ஆல்சோனருக்கான ஃபிலிமாக தான் இருக்கும். ஒரு ஃபேமிலி என்டர்டெயினோட பார்க்கலாம் அதை. ஸோ உங்க படத்தை வந்து தயாரிக்கிற மனோபாலா சார் வந்து ஒரு டிரெக்டர். அந்த விஷயம் வந்து உங்களுக்கு வந்து பலமா இல்லை பலவீனமா? ரொம்ப பலம். அதாவது தனிப்பட்ட முறையில் ப்ரொடியூசராக மட்டும் இருந்தாங்கன்னா அவங்க வந்து இது வேணும் இது வேணும்னா ஒரு சூழலில் வந்து என்ன பண்ணுவாங்க, எக்கனாமிக் க்ரைசிஸ் அது இதுன்ட்டு இது வேணாம் இது இப்படி முடிச்சிடுங்க சார், இதை இப்படி முடிச்சிடலாமே, ஏன் இப்படி பண்ணிக்கோங்க ப்ளீஸ், அவ்வளோதான் முடியும் அப்படின்லாம் ப்ரெஷர் உண்டு. நிறைய படங்கள்ல அது நடந்தது. இவர் இயக்குனராக இருந்ததுனாலே என்னவோ தெரியல, எனக்கு அது பலமாக இருந்தது. நான் இந்த கதைக்கு இந்த இடத்துக்கு இந்த சீனுக்கு இதெல்லாம் தேவை அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா அது நான் கேட்குறதுக்கு முன்னாடியே கண்டிப்பாக அந்த சீனுக்கு அதெல்லாம் இருக்கணும்னு ஆசை. தயாரிப்பாளராக இயக்குனராக எல்லாத்தையுமே செலவு பண்ணார். ஸோ அது எனக்கு பலம், மிகப்பெரிய பலம் தான் அது. நீங்கள் இந்த இண்டஸ்ட்ரிக்கு வந்திருக்கிறதுக்கு வந்து உங்களை தூண்டின விஷயம்னா என்னவா இருக்கும்? எனக்கு முன்னாடி படம் பண்ண இயக்குனர்கள் இருக்காங்கள்ல, அந்த படங்கள் பார்க்கும்போது அதன் தாக்கம் அது இதெல்லாம் தான் வந்து நம்மளை வந்து நாமளும் போகணும் சினிமாவுக்கு, நாமளும் இப்படி டைரக்டர் ஆகணும், இப்படியெல்லாம் ஒரு படம் பண்ணணும், இந்த ஜோனரில் ஒரு லவ் படம் பண்ணணும், இந்த ஆக்ஷன் பேஸ்டாக இப்படி பண்ணணுன்ட்டு வரிசைப்படுத்தலாம் இயக்குனர்கள். ஒவ்வொரு எனக்கு முன்னாடி படம் பண்ண அத்தனை ஒவ்வொரு இயக்குனரும் எனக்கு குருநாதர்கள் மாதிரி தான். எனக்கு குருநாதன் சொன்ன எஸ் ஏ சந்திரசேகர் சார், பாரராஜா சார். ஸோ ஆனால் ஒவ்வொரு இயக்குனர்களும் படம் பண்ண அந்த படங்கள் பார்க்கும்போது கற்றுக்கிட்டது, இவங்க இந்த இதெல்லாம் ஹேண்டில் பண்ணியிருக்காங்க, புதுசாக எங்கெங்கெல்லாம் ட்ரை பண்ணியிருக்காங்கன்றதெல்லாம் வந்து ஒவ்வொரு இயக்குனர்களிடம் வந்து கற்றுக்கிட்டது தான். ஸோ நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் வந்து எஸ் ஏ சந்திரசேகர் சார் கிட்ட தான் வந்து ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்தீங்க. ஸோ உங்களுடைய குருநாதரான அவரை பற்றின எக்ஸ்பீரியன்ஸை எங்கள் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. அவர் வந்து இந்த டைமு ப்ரொஃபஷ்னலில் வந்து அவர் ஹேண்டில் பண்ணுற விதங்கள் இருக்குங்களா, அவரை தாண்டி வேறு யாருமே கிடையாது. இன்றைக்கும் எத்தனை கால ஓட்டத்தில் எவ்வளோ பெரிய டேரக்டர்ஸ்லாம் அப்படியே ஒதுங்கிட்டாங்க, இன்றைக்கும் அவர் டேரக்டராக இருந்து ஃபீல்டுக்குள்ளே இருந்தால் அந்த டைமை கீப்பப் பண்ணுற விஷயங்கள் இருக்குல்ல, அது அற்புதமான என் குருநாதர் அவர். முதல்ல எனக்கு தொழிலில் சினிமாவுக்குள்ளே பேசிக் ஃபண்டமெண்டல்ஸ்லாம் ஈஸியாக கற்றுக்கிட்ட இடம் சொன்னாக்கா அது சார்கிட்ட தான். ஸோ இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஃபேமிலி சப்போர்ட் அப்படிங்கிறது உண்மையாகவே வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். உங்கள் விஷயத்தில் உங்களுடைய குடும்ப சப்போர்ட் எந்த அளவுக்கு இருக்குது? என் சொந்த ஊர் பார்த்திங்கன்னா மதுரை பக்கத்தில் இருக்கிற போடி சங்கராபுரம். பிறந்து வளர்ந்தது எல்லாமே இங்கே. ஃபேமிலியில் வந்து ஒரு கட்டத்துக்கு அப்புறம் காலேஜ் டேஸ் முடித்த உடனே நான் இதுக்கு தான் போவேன், கிடைச்ச ரயில்வே வேலையை விட்டு தூக்கி எறிஞ்சிட்டு தான் இதுக்குள்ளே வந்தேன். இதுக்கு தான் என்னுடைய ஆம்பிஷன், இது தான் என்னுடைய டார்கெட் கோல் அப்படின்னு ஒன்று அப்பா அம்மா ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. ஆஃப்டர் மேரேஜு ஒய்ஃபும் அந்த புரிதலோட, ஓ இவர் இது தான், இவரை வந்து டிஸ்டர்ப் பண்ண முடியாது, டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, டிஸ்டர்ப் பண்ணால் தொழில் பாதிக்கும் அப்படின்ட்டு குழந்தைகளோடும் சேர்ந்து அவங்களும் வந்து ரொம்ப சப்போர்ட்டாக நீங்கள் பண்ணிக்கோங்க, பார்த்துக்குங்க, உங்கள் தொழில் உங்கள் இது அப்படின்னு ரொம்ப சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதனால் ஈஸியாக த்ரூவாக ஓடிக்கிட்டு இருக்கு லைஃப். உங்களுடைய வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்திற்கும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நிறைய இடத்துல காரணமாக இருப்பாங்க. ஆனால் அதில் ஒருத்தருக்கு மட்டும் இப்போது இந்த இடத்துல வந்து நன்றி சொல்லணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது யாராக இருக்கும்? அதுக்கு என்ன காரணம்? விஜய் ஆண்டனி சார் சொல்லணும். அவர் எனக்கு முதலாளி. என் பேர் ஆக்சுவலாக வந்து தோத்தாத்திரி. எல்லாருக்கும் தோத்தாத்திரின்னா தான் தெரியும். முதல் முறை அதாவது எங்கள் அப்பா அம்மா வந்து தோத்தாத்திரின்னு பேர் வச்சு படிக்க வச்சாங்க, எல்லாம் வச்சாங்க. இந்த உலகத்துக்கு, இந்த மீடியாவுக்கு NV நிர்மல்குமாரா எனக்கு ஒரு முதல் படம் வாய்ப்பு கொடுத்து அறிமுகப்படுத்தினது அது முதலாளி விஜய் ஆண்டனி சாரை தான் சேரும். 15 நிமிஷம் தான் ஒரு கதையை சொன்னேன். நான் சொல்லும்போது படபடன்னு பேசணும்னு வச்சிங்களேன், அதை புரிஞ்சுக்கிட்டு இதில் ஃபாஸ்ட் இருக்குது, இந்த பரபரப்பு அப்படியே வந்துருச்சுன்னா படம் ஹிட். எனக்கு இவர் தான் 2வது படத்துக்கு டைரக்டர் அப்படின்னு டிசைட் பண்ணார். ஸோ டிசைட் பண்ணும்போது தோத்தாத்திரின்ற பேர் NV நிர்மல்குமாரா மாறணும்னு என்னை புஷ் பண்ணுது. அவருக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். சலீம் படத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா மியூசிக் டைரக்டர் விஜய் ஆண்டனி உங்களை எப்படி தேர்வு செஞ்சார்? நண்பர் நாகராஜன் ஒருத்தர், அவர் வந்து நான் படம் பார்த்தீங்களான்னு கேட்டார். பார்த்தேங்க அப்படின்னா, அவர் கதை சொல்லணும் போது ஒரு கேஷன் அந்த நானில் வந்து கண்டினியூன்னு போட்டு நிப்பாட்டி இருப்பாங்க. அந்த கேஷன் பேஸ்டாக அடுத்து இந்த ஜோனுக்குள்ளே இப்படி போனால் இது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு எனக்குள்ளே ஒரு விஷயம் தோணுது. போய் சொன்னேன், அந்த 15 நிமிஷம் இப்படி தான் ஒரு பிளாட்ஃபார்ம், இப்படி தான் இருக்கும் அப்படின்னு. அது நான் சொன்ன ஸ்டைலாக என்னன்னு தெரில. 15 நிமிஷம் அந்த படபடன்னு பேசிட்டு எப்போ ஃபுல்லாக சொல்லுங்க 3 நாள் டைம் கொடுங்கன்னு வந்துட்டேன். அன்றைக்கி நைட்டே வந்து நான் சொன்னதை ஃபுல்லாக அனலைஸ் பண்ணிட்டு இந்த பரபரப்பும் இந்த இதுவும் வேணும் கரெக்டாக அனலைஸ் பண்ணியிருக்கார். இவர் தான் அடுத்த படத்தை டேரக்டர்னு டிசைட் பண்ணார். சதுரங்க வேட்டை 2ஆம் பாகம் படத்தோட டெக்னீஷியன்ஸ் பற்றி கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கோங்க.
இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா கேமராமேன் வெங்கடேஷ், அவர் சதுரங்க வேட்டை 1 பண்ணவர். அவர் எடிட்டர் ராஜா சேதுபதி, அவரும் சதுரங்க வேட்டை 1 பண்ணவர். இதில் நானும் இயக்குனராக எனக்கு 2வது படம் அது. இது இல்லாமல் மியூசிக் டைரக்டர் அஸ்வமித்ரா, அவர் இதை முதல் முறையாக அறிமுகப்படுத்தியிருக்கோம். ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காரு. சாங்ஸ் எல்லாமே கேட்டிங்கன்னா தெரியும், ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்காரு. மற்ற எல்லாருமே பார்த்திங்கன்னா சதுரங்க வேட்டை 1ல் இருந்த டீம் தான் டெக்னீஷியன்ஸ். ஆர்ட் டைரக்டராக இருக்கட்டும் மகேந்திரன், மற்ற எல்லா தொழில்நுட்ப கலைஞர்கள் அனைவருமே வந்து சதுரங்க வேட்டை 1ல் ஒர்க் பண்ணுவாங்க. அது கம்பெனியுடைய மனோபலா சாருடைய டீமாக இருக்கும். நீ மற்றவங்களும் இது பண்ண வேணாம், புஷ் பண்ணாத அப்படின்னு சொல்லி கமிட் பண்ணும்போது அதை சொல்லி, க்ரியேட்டிவிட்டியில் மட்டும் உனக்கு லிபர்ட்டி இருக்குது, என்ன வேணால் பண்ணிக்கோ, டெக்னீஷியன்ஸை மட்டும் ஏன் டெக்னீஷியன் சொன்னாரு. எல்லாருமே கோஆப்ரேஷன் ரொம்ப சூப்பராக வந்து படமும் ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. இது வந்து மோஷன் போஸ்டர் உருவாக்குறது ஒரு 1.5 மாதம் எடுத்துச்சு டைமு. எல்லாம் மோஷன் போஸ்டர்னா நார்மலாக ஒரு போஸ்டரில் இருந்து அப்படியே அந்த போஸ்டரில் இருக்கிற ஒரு சின்ன சின்ன ஆர்டிக்கல் வச்சு அப்படியே அதுலேருந்து வெளில வந்து நிப்பாட்டினாக்கா மோஷன் போஸ்டர்ன்ட்டு போட்டுட்டு இருந்தாங்க. நம்ம புதுசாக ஒன்று வரணும், வேறு எதாவது பண்ணணும். இது ஒரு கேம்ன்றது மனிதர்களுக்குள் ஒருத்தனை ஏமாற்றி அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. அது வந்து ஒரு பேட்டில் ஃபீல்ட், போர்க்களம் தான் அது. அது ஏன் ஒரு ஹிஸ்டாரிக்கலில் சொல்லக்கூடாது? அது செஸ் காயினில் இருக்கிற ஒவ்வொரு கேரக்டர்ஸ், ஒரு குதிரை மேலே ஒரு வீரர், இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ராஜாவாக ஒருத்தர், இப்படியே டிசைன் பண்ணி வந்தோம்னா வேறு ஒன்று கிடைக்கும். லாஸ்ட்டில் எண்ட் ரிவீல் பண்ணும்போது இந்த காயினெல்லாம் ஹீரோ கேமாக விளையாடிட்டு இருக்காருன்றதை ரிவீல் பண்ணுவோம் அப்படின்னு தோணுனப்போ சிஜி ஆட்கள் ஒயிட் லோட்டஸ் தான் பண்ணாங்க. அவங்களோட உட்காந்து பேசி இப்படி வேணும் கேட்டோம். ரொம்ப சூப்பராக பண்ணி கொடுத்தாங்க. ஸோ இப்போ சதுரங்க வேட்டை 2ஆம் பாகத்தில் வந்து அரவிந்த் சுவாமி சாரோட ஒர்க் பண்ணியிருக்கீங்க. அந்த எக்ஸ்பீரியன்ஸையும் எங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. இப்போ அடுத்து தொடர்ந்து அரவிந்த் சுவாமியோட ஒர்க் பண்ணுற ஐடியாஸ் ஏதாவது இருக்கா? கண்டிப்பாக இருக்குது. அதுக்கான பேச்சுவார்த்தைகளும் போயிட்டுருக்கு. ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட எல்லா டைமும் எங்களுக்காக ஸ்பெண்ட் பண்ணி ராஜ் டிவி நேயர்களுக்காக உங்களுடைய திரையுலக வாழ்க்கை அனுபவங்களை பற்றி நிறைய விஷயங்கள் எங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. அதுக்கு ரொம்ப நன்றி. ராஜ் டிவி நேயர்களுக்கு ரொம்ப நன்றி. அடுத்து வருவது ஒரு படத்துளிகள். இன்றைய ஒரு படத்துளிகள் நிகழ்ச்சியில் இடம்பெறும் படம் பலூன். தமிழ் திரையுலகில் திகில் படங்களுக்கு ஒரு பெரிய ஆதரவு எப்போதும் இருந்து கொண்டேதான் இருக்கிறது. திகில் பட வரிசையில் வெளிவர இருக்கும் படம் பலூன். கொடைக்கானலுக்கு கதை எழுத செல்கிறார் ஒரு உதவி இயக்குனர். அவர் தங்கியிருக்கும் பங்களாவில் பல ஜென்மங்களுக்கு முன்னால் பலூன் வியாபாரி ஒருவர் கொலை செய்யப்பட்டதும் அவரது ஆவி அங்கிருந்து கொண்டு அட்டகாசமும் செய்வதும் அங்கு போன பிறகுதான் அவருக்கு தெரிய வருகிறது. அதன் பிறகு என்ன நடக்கிறது என்பதுதான் பலூன் படத்தின் கதை. இந்த படத்தில் பலூன் வியாபாரி ஜீவா என்கிற 2 வேடத்தில் நடித்திருக்கிறார் நடிகர் ஜெய். முதல் முறையாக இரட்டை வேடத்தில் நடித்திருக்கும் படம் இது. பழைய பலூன்காரன் வேடத்தில் நடிக்கும் ஜெய்க்கு ஜோடியாக ஜனனி ஐயரும், ஜீவா வேடத்தில் நடிக்கும் ஜெய்க்கு அஞ்சலியும் ஜோடிகளாக நடிக்கின்றனர். இவர்களுடன் யோகி பாபு, நாகி நீடு, நந்தகுமார், ஜாய் மேத்யூ, ராமச்சந்திரன், கார்த்திக் யோகி, மோனிகா, ரிஷி உட்பட பலர் நடிக்கும் இப்படத்தில் பலூன் ஒரு முக்கியமான பாத்திரமாக படம் முழுவதும் இடம்பெறுகிறது. அறிமுக இயக்குனர் ஸ்ரீனிஸ் கதை எழுதி இயக்கியிருக்கும் இந்த படத்திற்கு ஆர் சரவணன் ஒலிப்பதிவு செய்ய ரூபன் படத்தொகுப்பு செய்துள்ளார். யுவன் சங்கர் ராஜா இசையமைக்க படத்தில் இடம்பெறும் எல்லா பாடல்களையும் அருண் ராஜா காமராஜ் எழுதியுள்ளார். திகில் காட்சிகள் நிறைந்த இந்த படத்தை ஸ்டண்ட் இயக்குனர் திலீப் சுப்புராயன் தயாரித்திருக்கிறார். ஆகஸ்ட் மாதம் வெளியாக இருக்கும் இந்த படம் பார்க்கிறவர்களை பயத்தில் உறைய வைக்குமாம். அடுத்து வருவது திரைமலர். இன்றைய திரைமலர் நிகழ்ச்சியில் இடம்பெறும் படம் பண்டிகை. ஆக்டராக இல்லாமல் ப்ரொடியூசராக உங்களை மீட் பண்ணுறேன். என்னோட படம் பண்டிகை ப்ரெஸ் மீட்லேருந்து பேசிகிட்டு இருக்கேன். முதல் முறையாக வந்து ஃபெரோஸ் என்னோட ஹஸ்பண்ட் வந்து டைரக்டர் ஆகியிருக்காங்க. அண்ட் கிருஷ்ணா ஆனந்தி ஹீரோயினாக பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பருத்திவீரன் சரவணன் சார் வந்து ஒரு முக்கியமான கேரக்டர் பண்ணியிருக்காரு. பாண்டி அவங்க இவங்கன்னு ஒரு பயங்கரமான நட்சத்திர பட்டாளத்தோடு வந்து இந்த கதை வந்திருக்கு. பண்டிகை படம் டைரக்டர். பண்டிகை படம் வந்து ஒரு ஸ்ட்ரீட் ஃபைட் பேஸ்டில் வந்திருக்க ஒரு ஆக்ஷன் த்ரில்லர். இட்ஸ் டிஃப்ரெண்ட் அண்ட் இட்ஸ் நியூ கான்செப்ட் இன் தமிழ். இது வந்து ஒரு நல்ல ஒரு ஆடியோ விஷுவல் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். பண்டிகை படம் வந்து ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்ட்ரீட் ஃபைட் பேஸ் பண்ண ஒரு படம். எவ்வளோ மேக்கிங்கில் நாங்கள் என்ஜாய் பண்ணி படமோ அவ்வளோக்குள்ள கண்டிப்பாக நீங்கள் தேட்டரில் பார்த்து என்ஜாய் பண்ணுவீங்க. படத்துடைய ஸ்ட்ரென்த்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து எங்கள் ஃபைட் மாஸ்டர்ஸ் அன்பரிவு மாஸ்டர் இருக்காங்க, சாம் மாஸ்டர் இருக்கார். அண்ட் எங்களுடைய ஒளிப்பதிவாளர் ரொம்ப ப்ரில்லியண்ட்டான ஒரு ஒர்க் பண்ணியிருக்காரு. டைரக்டர் ஃபெரோஸ் வந்து ஸ்ட்ரென்த் ஆஃப் தி ஃபில்ம். ஹாய், திஸ் இஸ் ஆனந்தி ஹியர். இந்த ஜூலை 7th வந்து பண்டிகை படம் ரிலீஸ் ஆகுது. நானும் இன்னும் படம் பார்க்கல, எக்ஸைட்டடாக இருக்குது. பிகாஸ் இதில் வந்து ஸ்ட்ரீட் ஃபைட் அந்த மாதிரி எல்லாம் டிஃப்ரெண்ட்டாக ஆக்ஷன் ஸ்டண்ட் சீக்வன்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ
உங்கள் எல்லாருக்கும் கண்டிப்பாக பிடிக்கும்னு நம்புகிறேன். இதில் வந்து ஐ பிளே இன்ட்ரெஸ்டிங் கேர்ள் நெக்ஸ்ட் டோர் கேரக்டர் தான், அதிகமாக பேசுகிற மாதிரி ஒரு கேரக்டர். ஸோ ஐ நீட் டு தேங்க் ஃபெரோஸ் சார், விஜயலக்ஷ்மி, கிருஷ்ணா எல்லாரோட ஒர்க் பண்ணும்போது இட் வாஸ் a very good experience. இந்த படத்தோட கதையை வந்து படம் பண்ணுறதுக்கு முன்னாடி எனக்கு வந்து கதை சொல்லி இந்த மாதிரி ஒரு கேரக்டர் நீங்கள் நடிக்கணும்னு சொன்னோன்னே நான் உடனே ஒத்துக்கிட்டேன். அது இல்லாமல் எனக்கு வந்து பருத்தி வீரனுக்கு அப்புறம் ஒரு நல்ல ரோல், நல்ல கேரக்டர் கிடச்சிது அப்படின்றதுல உடனே பிடிச்சதுனால, மனசுக்கு பிடிச்சதுனால உடனே ஒத்துக்கிட்டேன். படத்தோட ஹீரோ கிருஷ்ணா, அவரை பற்றி சொல்லணுன்னா அவர் நிறைய படங்கள் இதுக்கு முன்னாடி பண்ணியிருக்காரு, நிறைய ஹிட்டும் கொடுத்துருக்காரு. இப்போ அவருக்கு வந்து ஒரு கம்பேக்குன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு ரொம்ப நல்ல ஒரு படமாக இது கிருஷ்ணாவுக்கு அமையும். அதுக்கு வந்து முழுக்க காரணம் ஃபெரோஸ் தான். இது ஃபெரோஸோட கற்பனையில் உருவான ஒரு கதை. பண்டிகை இந்த படத்தில் வந்து ஹீரோ கிருஷ்ணா சாரோட ஃப்ரெண்டு கேரக்டர். நிறைய படத்தில் ஹீரோ ஃப்ரெண்டு கேரக்டர் வந்துட்டுருக்கேன். இந்த படம் ஒரு முக்கியமான கேரக்டராக இருக்கும். என்னுடைய தனிப்பட்ட வரிசையில் அங்காடி தெரு, நீர்ப்பறவை, சாட்டை, பாகன் இந்த மாதிரி படங்களில் சொல்லிக்கிற அளவுக்கு இந்த படமும் ஒரு பெருமிதத்தோடு சொல்லலாம். இந்த படம், இந்த பண்டிகைன்ற வார்த்தைக்கான ஒரு கோலாகலம் இந்த படத்துக்குள்ளே இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் தியேட்டருக்கு வந்து படம் பார்க்கும்போது அதை ஃபீல் பண்ணுவீங்க. இத்துடன் ராஜ் டிவியின் வெள்ளித்திரை ஸ்பெஷல் நிறைவு பெறுகிறது. நன்றி, வணக்கம்.